40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சேமிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நாற்பது வயசு ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த சேமிப்பு இல்லை, இனியாவது நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேமிக்க முடியும். அதுக்கான சில டிப்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ 40 இயர்ஸ்ல நீங்க உங்க சேமிப்பு தொடங்குறீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருக்கிறவங்க சேமிக்கிறத காட்டிலும் நீங்க கொஞ்சம் கூடுதலா சேமிக்கணும். உதாரணமா 25 வயசு இருக்கக்கூடிய ஒருவர் மாசம் 10,000 ரூபாய் சேமிக்கிறார் அப்படின்னா 40 வயது இருக்கக்கூடிய ஒருவர் குறைஞ்சபட்சம் 15 இருந்து 16,000 ரூபாய் கண்டிப்பா சேமிக்கணும். அதே மாதிரி அந்த சேமிப்பு அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் 10% உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணுங்கிறத கவனிக்கணும். சேமிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை விரைவா கட்டி முடிச்சுட்டு புதுசா எந்த கடனும் வாங்காம இருக்கிறத ரொம்ப கவனிக்கணும். மற்ற செலவுகளை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு கடன் வாங்கி ஆடம்பரமா செலவு செய்யறதை முற்றிலும் தவிர்த்தால் மிகப்பெரிய தொகையை மிச்சம் செய்ய முடியும். பொதுவா பலருக்கும் அலுவலகத்தில் தரப்படக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போதுமானதாக இருப்பதில்லை. திடீர்னு 40 வயசு 42 வயசுல உங்களுக்கு உடம்புக்கு முடியாத போகக்கூடிய பட்சத்தில் சேமிப்பில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது செலவழிப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது கரைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் 40 வயதுல சேமிப்பை தொடங்குபவர்களுக்கான அடிப்படை டிப்ஸ்.